வணக்கம். செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 22 புதன்கிழமை மதிய ஆய்வறிக்கை. வங்கக்கடலில் உருவாகி தமிழ்நாட்டின் டெல்டா கரையோரம் நீடித்துக் கொண்டிருந்த தாழ்வு பகுதி கரை கடந்து வளிமண்டலத்தில் தாழ்வு பகுதியாகவே உள் மாவட்டங்கள் நோக்கி பயணித்து கர்நாடகா பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அது கர்நாடக எல்லையோர மாவட்ட பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக காற்று குவிதல் என்பது கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களின் உள்பகுதி, கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டிய உள்பகுதியில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. அதேபோல திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டத்திலையும், கரூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டி உள்ள பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், பொம்மிடி போன்ற பகுதிகளில் கனமழை பொழிய வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே அரூர்ல பொழிய தொடங்கியிருக்கு. இந்த மழைப்பொழிவு அப்படியே ஊத்தங்கரை வரைக்கும், திருவண்ணாமலை மாவட்டத்தோட செங்கம், திருவண்ணாமலை மாவட்டத்தோட சாத்தனூர் அணைக்கட்டு பகுதி மற்றும் அதன் பகுதியில் எல்லாமே, திருவண்ணாமலை மேற்கு பகுதி, திருப்பத்தூர் மாவட்ட பகுதி, கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி, கல்வராயன் மலைப்பகுதி, சேலம் மாவட்டத்தோட கல்வராயன் மலைப்பகுதி, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதியில் மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி நகரும் பொழுது இந்த மழை அந்த இடத்துல ஓயும், நிசப்தமாக இருக்கும், குறைந்த அடுத்த பகுதி. பிறகு அது அப்படியே கர்நாடக பகுதிக்கு போயிடும். போய் நாளை அரபிக்கடலில் இறங்கிடும். அரபிக்கடலில் இறங்கியதும் அங்கே ஏற்கனவே அரபிக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தோட ஒரு இணைப்பை பெற்று தன்பக்கம் ஈர்த்து ஒன்றிணைந்து தீவிரமடைந்து நீடிக்கும், விலகி போயிடாது. ஆனால் இந்த அரபிக்கடல் நிகழ்வு விலகிட்டுனா அவ்வளோதாங்க, தமிழ்நாடு தாங்காத மழையாக இருக்கும். ஏதோ ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பாக தான் வச்சிருக்கு. அரபிக்கடல் நிகழ்வு எப்படி நமக்கு அதிக மழை பொழிவை தடுத்து கொண்டிருக்கிறதுன்னு ஏற்கனவே நேற்றைய அறிக்கையில் சொல்லியிருந்தேன். குளிர்காற்றை அது பக்கம் ஈர்த்து வச்சிருக்கு. குளிர்காற்று வெப்ப நீராவி வரக்கூடிய இடத்துல அதிகமாக வந்துச்சுன்னா கொட்டி எடுத்துடும் தரையேறும் பொழுதே. ஆக இந்த மழைப்பொழிவுக்கு